பூஜை ஆச்சு. நம்ம குலதெய்வம் வழிபாடு கணபதி பிள்ளையார் பூஜை ஆரம்பிச்சு பிள்ளையாருடைய அனுகிரகத்தினால மகாலட்சுமி பூஜை செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து பிரார்த்தனைகள், தீப நைவேத்திய தாம்பூலங்கள், சாமியாண்ட விளக்கேற்றுவோம். சார் சொல்லுங்க சார். தூபம் மட்டும் புகையை மட்டும்தான் காட்டணும். வளர்ந்து வனஸ்பதே ரசோதோபை கண்டாக்கே சுமனோஹரே கபிலாந்தம் துமேயம் பிரதகுஸ்யதாம் தூபமாத்ராமயாமே. முன்னாடி இருக்கிற பிள்ளையாருக்கு அந்த விளக்குக்கு அண்ணா ஒரு 3 ஒற்றை தீர்த்தம் அந்த விளக்கோடைய பாதத்தில் 3 வாட்டி தண்ணி விடும் போதும். அவ்வளோ மையத்தில் போடும். ரொம்ப மையத்தா தீபத்தி இருக்கும். இப்பெல்லாம் தேங்காய் உடைக்கிறாங்க நைவேத்தியம். அதாவது திருவிளக்கு பூஜை என்பது இந்த கிராமத்தில் நம்ம சந்தியில் ஏன் பெரியவங்க செய்கிறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோம். ஏதோ விளக்கு பூஜை ஊரில் கூப்பிட்டாங்க போனோம், குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே போய் ஒரு பூஜை பண்ணிட்டு வந்துடலாம். அதல்ல, இந்த பூஜை செய்வதனால் பல ஆயிரம் லட்சம் விசேஷங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைய இது ஒரு ஆகம பிள்ளையார் சொல்லி நீங்க இந்த சன்னிதியில விளக்கேற்றுங்க. இந்த கோவிலுடைய விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு வெறும் மாந்தோப்புக்கள் எப்படி இந்த சுவாமிக்கு மாளிகையா மாறும். ஒரு தரங்கிற மாளிகை 3 தரம் மாளிகிற மாதிரி லோன் போட்டா கட்ட போறோம். லோன் அப்புறம் கட்டிக்கலாம், வீட்டு முதல்ல கட்டலாம். இந்த சௌபாகியங்கள் எல்லாம் எங்க இருந்துல கிடைக்கணும்னா விளக்கு ஏற்றி தான் கிடைக்கும். நீங்க எந்த இருக்கும் 5000 10,000 விட்டு கணபதி ஹோமம் பண்ணணும் அவசியமே இல்லை. நீங்க வீட்டில் விளக்கேற்றி சாயங்காலம் 5 மணில இருந்து 6:30 மணிக்குள்ள ஒரு விளக்கேற்று, ஒரு சின்ன அகல் விளக்கேற்று. நகரம் வளர்ச்சி அடையும், நமது தேசம் வளர்ச்சி அடையும், நம்ம எல்லாருமே வளர்ச்சி அடைவாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்ரீகிரமோட ஒரு மாதோட்டி நீங்கள்லாம் ஒரு கொஞ்சமா விளக்க போய் ஆரம்பிச்சுங்க. ஒரு காலத்தில் 21 வச்சு போட மாட்டான். அதுக்கப்புறம் ஒரு 40 அம்மா, அப்புறம் 50 70 80 ஒரு 150